தாவேகாவுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு பாயிண்ட் எடுத்து குடுக்குற மாரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய சம்பவத்த பண்ணியிருக்காரு. உண்மையாலே இது ஒரு தரமான சம்பவம் தான். பட் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்த கேட்டு தாவேகா அரசு நடவடிக்கை எடுப்பாங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. என்ன மேட்டர்ன்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஒண்ணு இருக்கு. அந்த ரசிகர் மன்றத்துடைய முகவரியும், நோபல் ஸ்டீல் நிறுவனத்துடைய முகவரியும் ஒரே முகவரி தான். அது எப்படி ரசிகர் மன்றமும், இந்த நோபல் ஸ்டீல் என்ற நிறுவனமும் ஒரே முகவரியில இயங்க முடியும்? அப்படின்ற ஒரு கேள்விய அண்ணாமலை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருக்கும்பொழுது முதலீடுகளை ஈர்த்துக் கொண்டு வருகிறேன்னு சொல்லி பல உலக நாடுகளுக்கு பயணம் போயிருந்தாரு. அப்படிதான் துபாய்க்கும் போயிருந்தாரு. இது மாரி துபாய்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனம் இருக்கு இல்லையா? அது 1000 கோடி தமிழகத்துல முதலீடு செய்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நோபல் ஸ்டீல் நிறுவனத்துடைய முகவரியும், திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய முகவரியும் ஒரே முகவரியில இருக்கு அப்படின்றது முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, நோபல் ஸ்டீல் நிறுவனம் 1000 கோடி முதலீடு செய்றதா அறிவிச்சிருந்தாங்க. ஒரே மர்மமா இருக்கு. இந்த மர்மம் குறித்தான விசாரணைய தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடத்தணும். என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற மாரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது தாவேகாவுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து குடுத்திருக்காரு. திமுகவ காலி பண்றதுக்கு ஒரு வழிய அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி குடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே அண்ணாமலைய பிடிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஊழல்கள் நடக்கும் பொழுது, இல்லன்னா அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது, சட்ட ஒழுங்குல ஏதாச்சும் பிரச்சனை வரும்பொழுது, என்ன நடந்திருக்கு? உண்மையாலேயே அங்க என்ன நடந்திருக்கு? அந்த கள நிலவரம் என்ன அப்படின்றத மனுஷன் டேட்டாவோட ஆதாரத்தோட எடுத்து போட்டு பேசுவாரு. இப்போ திமுக விவகாரத்துல முக்கியமா அந்த நோபல் ஸ்டீல் இருக்கு இல்லையா? அவங்க 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விவகாரத்த இப்ப கையில எடுத்து தாவேகா அரசு கிட்ட குடுத்திருக்காரு. பாருங்க, இது மாரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது மாரியான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. இது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாரி தாவேகா அரசுக்கு பாயிண்ட்ட எடுத்து குடுத்திருக்காரு. இத பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. திமுகன்ற ஒரு கட்சி ஒழியணும், அழியணும். திமுக உண்மையாலேயே ஒரு தீய சக்தி தான். அத காலி பண்றதுக்கு யார் வந்தாலும் நாம எல்லாருமே கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்து விலகுனதுக்கு அப்புறமா அவருடைய வி த லீடர் அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அமைப்ப நான் இதுக்கு அப்புறமா நடத்தப் போறேன். இதுல இணைய விருப்பம் உள்ளவர்கள் இந்த லிங்க் மூலியமா இணையலாம் அப்படின்ற மாரி அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா, ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 18,00,000 பேர் அதுல மெம்பர் ஆயிருந்தாங்க. இந்த அமைப்பு 50,00,000 தொட்டதுக்கு அப்புறமா அது கட்சியா மாறும் அப்படின்ற மாரியும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த அமைப்பு குறித்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த கட்சி குறித்து நிறைய தகவல்கள் வந்திருக்கு. முக்கியமா இத்தன பேரு அண்ணாமலையுடைய அந்த வி த லீடர் அமைப்புல இணைஞ்சதுக்கு அப்புறமா, அந்த அமைப்பு என்ன பண்ணாங்க? என்ன மாரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க? அப்படின்ற மாரியான தகவல்கள் இப்ப வந்திருக்கு. அந்த வி த லீடர் அமைப்பு இருக்கு இல்லையா? அதுல கிட்டத்தட்ட ஒரு 19,00,000 பேர் சேர்ந்திருக்காங்க. இப்போ அந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்கள், அந்த நிர்வாகிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொகுதி வாரியா தொகுதி வாரியா எந்தெந்த தொகுதியில எத்தன பேரு இந்த அமைப்புல இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரியான டேட்டாக்கள எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு 42 தொகுதியில பார்த்தீங்கன்னா, 30,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் தாமாக முன்வந்து அண்ணாமலையின் இயக்கத்துல இணைஞ்சிருக்காங்க. சும்மா இல்லங்க, 42 தொகுதியில 42 தொகுதியில 30,000த்துக்கும் மேற்பட்டவர்கள். ஒவ்வொரு தொகுதியிலயும் 30,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அண்ணாமலையின் இயக்கத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த 42 தொகுதிகள் இருக்கு இல்லையா? இந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்த 30,000 பேரு, அவங்க எக்ஸ்ட்ராவா ஒருத்தவங்கள ஓட்டு போட வச்சாலே, நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் தேர்தல்ல நிக்கிறாருன்னா, இந்த 30,000 பேர் எக்ஸ்ட்ராவா ஒருத்தவங்கள ஓட்டு போட வச்சாலே, ஒவ்வொரு தொகுதியிலுமே அண்ணாமலை அவர்களுக்கு 60,000 ஓட்டு விழும். இப்போ மேட்டர் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இன்னும் அந்த அமைப்ப கட்சியா மாத்தல. கட்சியா சேஞ்ச் பண்ணல. எந்த ஒரு விஷயமும் அவர் பெருசா அனௌன்ஸும் பண்ணல. கட்சியில எப்படி ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் அப்படின்ற மாரி ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும் இல்லையா? அது மாரியான எந்த ஒரு பொறுப்பும் அண்ணாமலையின் இயக்கத்துல யாருக்குமே குடுக்கப்படல. பெரிய பெரிய தலைவர்கள் கட்சியில பெரிய பதவியில இருந்தாங்க இல்லையா? பெரிய பொறுப்புல இருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலையின் இயக்கத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவங்களும் வெறும் இப்போ வரைக்கும் மெம்பரா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா எந்த ஒரு பொறுப்போ, எந்த ஒரு பதவியோ குடுக்கப்படல. அவங்களுக்கு மட்டும் கிடையாது. யாருக்குமே எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. அண்ணாமலையின் இயக்கம் இன்னமும் இயக்கமாக தான் இருக்கு. கட்சியா இன்னும் உருமாறவே இல்ல. எந்த ஒரு பதவியோ, பொறுப்போ யாருக்குமே கொடுக்கப்படல. ஆனா, இப்ப அண்ணாமலை கையில 42 தொகுதிகள் 42 தொகுதிகள் இருக்கு. இப்ப அண்ணாமலையுடைய டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலுமே நாம கட்சி ஆபீஸ ஆரம்பிக்கணும். எந்தெந்த தொகுதிகள்ல 30,000த்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் நாம அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த தொகுதியில 30,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் இணைஞ்சிருக்காங்களோ, அங்க நாம கட்சி ஆபீஸ கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அடுத்த கட்ட காய் நகர்வுகள நாம பார்க்கணும் அப்படின்ற மாரி இப்போ அண்ணாமலை டீம் ஆனது பிளான் பண்ணியிருக்கு.
அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் ஜூலை மாசம் அண்ணாமலை அவர்கள் தன் கட்சியின் கொடிய அறிமுகப்படுத்துவாரு அப்படின்ற தகவலும் இப்ப வந்திருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள 50 லட்சம் பேர் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை டீம்ல இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. இந்த வருஷத்துக்குள்ள 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த வருஷமே அண்ணாமலையின் கட்சியானது உதயமாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அண்ட் அண்ணாமலையுடைய ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா 2031ல வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாராமா. அவர் மட்டும் கிடையாது, அண்ணாமலையின் கட்சி இருக்கு இல்லையா, அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணாதாமா. நாடாளுமன்ற தேர்தல், மற்ற தேர்தல் இது எதுலுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லை, 2031 தேர்தலை மையப்படுத்தி மட்டும் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் உள்ளாட்சி தேர்தல்களில் அண்ணாமலை இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, உள்ளாட்சி தேர்தலில் அவங்க நிற்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலேயே கிளவரான மூவ் தான். ஃபர்ஸ்ட் உள்ளாட்சிகளை பிடிச்சிட்டோம்னா நம்முடைய பேஸ்மெண்ட் ஆனது செம ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறமா படிப்படியாக ஈஸியாக கட்சி வளர்த்துட்டு போயிடலாம். பாஜக தமிழகத்தில் வளராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பேஸ் இல்லை. எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, பாஜகவுக்கு காலே இல்லை, அப்புறம் எப்படி அவங்க நிற்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கான மீனிங் என்னன்னா பாஜகவுக்கு பேஸ் இல்லை அப்படின்றது தான் மீனிங். இது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் எதிர்த்தரப்புல பேசுறவங்க அது மாதிரி பேசும்போது நாம பதிலடி இப்படிலாம் கொடுக்கக்கூடாது இல்லையா. அதனால தான் அவனுங்க பேசும்போது நம்ம அப்படி பதிலடி கொடுத்துட்டு இருந்தோம். பட் உண்மையாலேயே பாஜக இங்க பெருசா ஷைன் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பேஸ்மெண்ட் அப்படின்றது இல்லை. மாரிதாசன் அடிக்கடி சொல்லுவார் பார்த்தீங்களா, கட்டமைப்பு அப்படின்றது பாஜகவுக்கு இல்லை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். பட் பாஜகவுக்கு கட்டமைப்புன்றது இல்லை. பூத்தை மெயின்டைன் பண்ணுறது, பூத் ஏஜென்ட்டுகள் இது மாதிரியான விஷயங்கள் பாஜகவில் பெருசாக இல்லை, இன்னும் அவங்க வளரல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது உண்மைதான். இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த மைனஸ் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்திருக்காரு. நம்மளுடைய கட்சி அது மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளுடைய கட்சி பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளாட்சி தேர்தலை இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கூடுதல் தகவலாக இன்னொன்று சொல்கிறேன், அதிமுகவிலிருந்து ஏகப்பட்ட பேர் பிரிஞ்சு அண்ணாமலை இயக்கத்தில் இணைஞ்சிருக்காங்களாமா. பெரிய தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் கவுன்சிலர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் அதிமுகவிலிருந்து திமுகவிலிருந்து பிரிஞ்சு அண்ணாமலை இயக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னதான் பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய கட்சியிலிருந்து அவங்களுடைய பொறுப்பிலிருந்து ராஜினாமா பண்ணி அண்ணாமலை கூட சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொறுப்போ பதவியோ கொடுக்கப்படலை. அமைப்பு கட்சியாக மாறினதுக்கு அப்புறமாகத்தான் பொறுப்பு பதவி எல்லாமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இப்போவும் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவோட பிளான் மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், வருங்காலங்களில் பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான கொள்கை கோட்பாடுகளை கையில் எடுக்க போகிறாரு, அவருடைய மொழி கொள்கைகள் எப்படி இருக்க போகுது, இருமொழிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லைனா மும்மொழிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அவருடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய சித்தாந்தம் எப்படி இருக்க போகுது, அவர் முன்னெடுத்து வைக்கக்கூடிய தலைவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ணாமலை பாஜகவில் இருக்கும் பொழுது அவருடைய சித்தாந்தம் என்ன, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, அவர் இளைஞர்களுக்கு முன்னெடுத்து வைத்த தலைவர்கள் யார் யார் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். பட் அண்ணாமலை இப்போ பாஜகவில் இல்லை. ஸோ பாஜகவில் இல்லாத அண்ணாமலை அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், சித்தாந்தம், அவர் முன்வைக்கக்கூடிய தலைவர்கள், அவங்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்க போகுது, யாராக இருக்க போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அதன் மீது நமக்கு ஏதாச்சும் விமர்சனமோ முரண்பாடுகளோ இருந்ததுன்னா தைரியமாக அப்போவும் நான் பேசுவேன். சப்போர்ட் பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். கன்வின்சிங்காக இல்லை, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்குன்னா அப்போவும் இதே மாதிரி நம்ம தைரியமாக பேசுவோம். ஒரு 2 வீடியோவில் அண்ணாமலை கருத்துக்கு எதிராக நான் பேசியிருந்தேன், விமர்சனத்தை தான் முன்னெடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் விமர்சனத்தை விமர்சனமாக பார்க்காம நீ அண்ணாமலைக்கு எதிராக போயிட்ட, நீ ஆன்டி அண்ணாமலை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க. கிடையாது, நான் அண்ணாமலைக்கு எதிராலாம் பேசவே இல்லை. நான் எங்கே அண்ணாமலைக்கு எதிராலாம் பேச போகிறேன்? என் ஸ்டூடியோலேயே அண்ணாமலை கூட நான் எடுத்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு அண்ணாமலைக்கு எதிராகலாம் பேச போகிறேன்? அந்த கருத்துக்கு எதிராக தான் நான் பேசினேன், அண்ணாமலைக்கு எதிராகலாம் நான் பேச மாட்டேன். நான் எப்போவுமே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நான் விமர்சனத்தை தான் முன்னெடுத்து வச்சேன். இங்கே ஆல்ரெடி நீட்டு குறித்து அவதூறுகள் இங்கே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசின எசன்ஸை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் நீட்டுக்கு எதிராகத்தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பரப்புவாங்க. அப்படின்ற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். பட் சில பேர் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு என்னை பயங்கரமாக திட்டினீங்க. பரவாயில்ல, தயவுசெய்து விமர்சனத்தை விமர்சனமாக பாருங்கள். அந்த தனிப்பட்ட நபருக்கு எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. அதை மட்டும் நான் சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன்.